வாங்க நம்ம பட்டுஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கேரட் பன்னீரை வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தியை நல்லா கசக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு பன்னீரை அதில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பன்னீர் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பன்னீர் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. துருவி வச்சுருக்க ஒரு கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் பேஸ்ட் மாதிரி இந்த அளவுக்கு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கோதுமை மாவுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கேரட் பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் மிக்சர் ஜார்லேயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை அலசி ஆட் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா கை வச்சு சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும் மாவு. ஸோ இதை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேரட் பன்னீர்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறதுனால மாவு பார்த்திங்கன்னா செம சாஃப்டாக இருக்குது. ஸோ மீதி இருக்க எல்லா மாவுமே பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்து கோதுமை மாவில் பார்த்திங்கன்னா நல்லா டஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ மீதி இருக்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தவா பார்த்திங்கன்னா நல்லா சூடானவுடனே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கோங்க. பன்னீர்லாம் ஆட் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப தேவைப்படாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கலர் மாறி வரும்போது எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் சாஃப்டான கேரட் பன்னீர் சப்பாத்தி ரெடி. பார்த்திங்கன்னா மசாலாலாம் சேர்த்து செஞ்சதுனால இந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷே வேணாம், வெறுமனே சாப்பிடும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீதி இருக்க எல்லா சப்பாத்தியுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான கேரட் பன்னீர் சப்பாத்தியோட ஒரு சன்னா கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.